அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். லா தஹ்சன், கவலை கொள்ளாதீர். மீண்டும் சொல்கிறேன், லா தஹ்சன், கவலை கொள்ளாதீர். வாழ்வில் சிரமங்கள், கஷ்டங்கள், இன்னல்கள், தனிமை, தவிப்பு என எதுவாக இருந்தாலும் கவலை கொள்ளாதீர். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இறைமறைகள் நீங்கள் எங்கு எடுத்து படித்து பார்த்தாலும் இறைவனை சார்ந்து நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் கவலை அடைவார்கள் என்ற ஒரு வசனம் இல்லை. இறைமறையில் இருக்கக்கூடிய வசனம் எல்லாம் இறைவனை நம்பிக்கை கொண்டு வாழக்கூடியவர்கள் கவலை அடைய மாட்டார்கள் என்றுதான் இறைமறை. அதனால் தான் சொல்கிறது லா தஹ்சன், இறைவன் சொல்கிறான் கவலை கொள்ளாதீர். யாருடைய வார்த்தை தெரியுமா? ஒரு தூதரும் தோழரும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் அவர்களும் ஒரு குகையில் தஞ்சமடைகிறார்கள். இருளால் சூழப்படுகிறது அந்த குகை. வாள்கள் தேடிக்கொண்டிருக்கிறது மேல். அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள் தன் தூதரை பார்த்து, தூதரே, அவர்கள் குனிந்தால் நம்மை பார்த்து விடுவார்கள். அபூபக்கரை பார்த்து இறை தூதர் சொன்னார்கள், மாதன்னுக்க பிஸ்னைனி யா அபூபக்கர், நாம் இருவர் என்றா எண்ணிக்கொண்டிருக்கிறீர். அல்லாஹு சாலிதுஹுமா, நம்மோடு மூன்றாம் அவராக இறைவன் இருக்கிறான். லா தஹ்சன், அதனால் சொல்கிறேன் அபூபக்கரே, கவலை கொள்ளாதீர், இறைவன் நம்மோடு இருக்கிறான். இறை தூதரையும் அந்த தோழரையும் இறைவன் பாதுகாத்தான் அந்த குகையிலிருந்து. மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னால் கடல், பின்னால் ஃபிரௌன். மூசாவுடைய சமூகம் சொன்னது, மூசா எம்மை கைவிட்டு விட்டீர். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கல்லா, ஒருபோதும் அல்ல, இன்னமா ரப்பி, என்னை படைத்த இறைவன் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடலை பிளந்து வழிகாட்டினான் இறைவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் வீசப்பட்டார்கள். நெருப்பு சுட்டரித்து விடும் இப்ராஹிம் என்று சொன்னார்கள். ஹஸ்புனல்லாஹ், என் இறைவன் போதுமானவன் என்று சொன்னார்கள். அந்த நெருப்பை குளிரூட்டக்கூடியதாக இறைவன் மாற்றினான். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, அவர்களை விட்டார்கள் பொட்டை பாலைவன பூமியில் அவருடைய கை குழந்தையோடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அந்த பெண் கேட்டார்கள், இதை செய்யக்கூடியதும் இறைவனா? ஆம் என்று சொன்னவுடன் அந்த பெண் சொன்னார்கள், ஃபஇதன் லா யுதையுனா, அப்படி என்றால் அந்த இறைவன் எம்மை கைவிட மாட்டான். இந்த பூமியை நோக்கி மக்களை இறைவன் கொண்டு வந்து சேர்ப்பான். இன்று மக்கா எப்படி இருக்கிறது? இறை தூதரை பாதுகாத்த, இப்ராஹிமை பாதுகாத்த, நபி மூசாவை பாதுகாத்த, ஹாஜர் அவர்களை பாதுகாத்த இதே வார்த்தை கஷ்டத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய, சிரமங்களால் அகப்பட்டிருக்கக்கூடிய, வாழ்வின் இருளில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய, கடனில், நஷ்டத்தில், செல்வ இழப்பில், சோதனைகளில், உயிரிழப்புகளில், பிரிவில், தனிமையில் சிக்கி தவிக்கக்கூடிய எல்லோர்களையும் வாழ்வில் விடுதலையாக்கும்.